விக்டர் பெங்களூர் பட்டணத்திற்கு வேலைக்கு வந்து 2 வருடங்கள் உருண்டோடிவிட்டன. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஊருக்கு புறப்பட்டார். பெற்றோர் வீட்டிற்கு வந்து பகல் முழுவதையும் செலவு செய்தார். மாலையிலே தன்னுடைய நண்பர் கமலநாதனை பார்க்க போனார். வீட்டின் அருகே சென்றபொழுதுதான் ஐயோ, அவள் மகளுக்கு எதையும் வாங்கி வரவில்லையே என்று யோசித்தார். என்றாலும் அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது 6 வயது சாதனா விளையாடிக் கொண்டிருந்ததை கண்ட விக்டர் தன்னுடைய கையில் வைத்திருந்த புரோட்டீன் பாரை சாதனாவுக்கு கொடுத்தார். என்ன அங்கிள், இது வித்தியாசமான முட்டாயாக தெரிகிறதே என்றாள். ஆமாம் சாதனா, இது சத்து நிறைந்த கொட்டைகள் மற்றும் உலர்ந்த பழங்கள் கொண்டு செய்யப்பட்டது. இது சக்தி வாய்ந்தது, உனக்கு மிகவும் பலன் கொடுக்கும் என்று சொல்லி அவளை தட்டி கொடுத்துவிட்டு நண்பனோடு பேசிக் கொண்டிருந்தார். சற்று நேரம் கழித்து அவர் புறப்பட்டு சென்றார். புதிய ருசியிலிருந்து அந்த புரோட்டீன் பார் மிட்டாயை ரசித்து சாப்பிட்டாள். 2 வாரங்களுக்கு பின் அந்த சனிக்கிழமை அம்மா அவளை பக்கத்து கடையிலே போய் பொரிக்கடலை வாங்கும்படியாக சொன்னார்கள். உனக்கும் ஏதாவது மிட்டாய் வாங்கிக்கொள் என்று சொன்னார்கள். கடையில் போய் நின்றபொழுது விக்டர் அங்கிள் கொடுத்த அந்த புரோட்டீன் பார் சாக்லேட் அவள் நினைவிற்கு வரவே அதை பற்றி சொல்லி பார் சாக்லேட் தாருங்கள் என்று கேட்டு வாங்கி கொண்டு வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தாள். வீட்டிற்கு வரும் வழியில் சாதனா சாக்லேட் சாப்பிடலாம் என்று அதை உடைத்து வாயின் அருகே கொண்டு வரும்பொழுதுதான் அது வித்தியாசமான வாடை அடிக்கிறது என்பதை கண்டுபிடித்தாள். உடனே மீண்டும் கடைக்கு ஓடிச் சென்றாள். மாமா, இது அசுத்த வாசம் அடிக்கிறதே, தயவுசெய்து வேறு கொடுங்கள் என்றாள். அதை கண்ட கடைக்காரர் அதிர்ச்சியோடு அவள் கையில் இருந்ததை வேகமாக வாங்கி கொண்டார். தாம் தவறுதலாக சிறுமிக்கு எலி மருந்து பார் கொடுத்ததை கண்டுபிடித்தார். சாதனாவின் மூக்கு அவளை காத்தது. எது சரி எது தவறு என கண்டறியும் உணர்வு உள் இயல்பாகவே சற்று கூர்மையாக நம்மில் ஆண்டவர் வைத்துள்ளார். அதுவே மனசாட்சி. தவறான காரியங்கள் நம் அருகே வரும்பொழுது அல்லது தவறான காரியத்திற்கு அருகில் நாம் செல்லும் பொழுது இது ஆபத்தானது, இது வேண்டாம் என்ற உள்ளுணர்வு கூறினாலும் பல நேரங்களில் அது வேண்டாம் என்று சொல்லும் வலிமை இல்லாமல் போய்விடுகிறோம். சரியான சூழ்நிலை வரும்பொழுதுதான் முடியாது, இது எனக்கு வேண்டாம் என்று கூற நம் மனசாட்சியை ஆண்டவர் கூர்மையாக்குவாராக. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று அனுதினமும் இறைவேண்டல் நாம் செய்வோமா?